ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோஸ் வித் ஜோவோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸோட நேம் பாத்தீங்கன்னா மஸ்ட் டேட் த பிளே பாய். செம்ம அந்த வெப் சீரிஸ். நீங்க வெப் சீரிஸ்க்கு அடிக்ட் ஆயிடுவீங்க, அப்படி இருக்கு. அதுல முழுக்க முழுக்க லவ் தான். நீ பாத்தியா அந்த வெப் சீரிஸ்? நானும் பார்த்தேன். நீங்க இவ்வளவு ஹைப் கொடுக்கும்போது சரி நம்மளும் பார்க்காம எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஆமா. சொல்லுடா. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இல்லம்மா, சீரியஸா ஒன்னும் சொல்ற மாதிரி தான் இல்ல. ஏன்னா நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் ரியாக்ஷன் தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் ரியாக்ஷன். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, அந்த அந்த வெப் சீரிஸ்க்கு நான் அடிக்ட் ஆயிடுவேன்னு சொல்றேன், இவன் நோ கமெண்ட்ஸ்னு சொல்றான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் சரி, நீ பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு. ஒன்னும் புரியல. நானும் வந்து அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் பார்த்தேன். என்னன்னா அந்த மாதிரி ஒன்னு மாதிரி ஒரு விமன் தான் பேசுறாங்க. சரி அதை நான் தேடேன், என்னடா இப்படி ஹைப் கொடுக்குறாங்களே என்னன்னு போய் உள்ள போய் பார்த்தா ஒரு 24 எபிசோடு யூடியூப்ல வந்து ஒரு 2 சீரீஸை வந்து மொத்தமா சேர்த்து தான் அப்லோட் பண்றாங்க. ஆமா, ஆரம்பத்துல ஹைப் இருந்தது, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விமன் வந்து இன்னும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை காதலிக்கிறாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவனை வந்து ஏமாத்திடக்கூடாது, என் ஃப்ரெண்டு நல்லவ, என் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுக்காக எடுத்த கதை. ஆமா, நாளடைவுல வந்து காதலா மாறுது. யாருக்கு மாறுது? 2 கேரக்டருக்கும் மாறுது. எனக்கு அது வந்து பெரிய அளவுல நல்லதாமா இருக்கு. நான் அதுக்கு சொல்லுமா, இப்போ சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப் சீரிஸ் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல முழுக்க முழுக்க லவ் மட்டும்தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, இவன் சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு ப்ரமோஷன் பண்ற அப்படிலாம் இல்ல. எனக்கு பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சரியா? இவன் அந்த சரியா பாக்கல போல, தப்பு தப்பா சொல்றான். நீ தப்பெல்லாம் சொல்லல ஏமா, அது எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, நான் தப்பெல்லாம் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு லேடியை வச்சு, ஒரு லேடி லீடை வச்சு இருக்கக்கூடிய அத்தனை பாய்ஸ் வந்து ஒரே ஒரு விமனை வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுமா? அப்படிலாம் இல்ல, இருக்கிற எல்லா பாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு டால் மாதிரி இருப்பாங்க, அவங்க அழகா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கா அந்த கதை சொன்னா நீங்க பாக்க இன்ட்ரெஸ்ட் வராது உங்களுக்கு. நீங்க போய் பார்த்தா தெரியும். இல்ல சொல்லு, பாக்கட்டும், பாக்குறவங்க பாக்கட்டும். நம்ம சொல்றத சில பேர் புரியாதவங்க இருப்பாங்க. ஏன் அதுக்கு இவ்வளவு பேசுறாங்க, நம்ம ஏதாவது பாக்கலாமேன்றதெல்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் சொல்லு, தப்பு இல்ல. உனக்கு என்ன தெரியுது சொல்லு, பாக்குறவங்க விருப்பப்பட்டு பாக்கட்டும். ஒரு பிளே பாய் எல்லா பொண்ணையும் பேசுவான், எல்லாரும் லவ் பண்ணுவான், டேட் பண்ணுவான். பட் ஆனா இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டுக்காக அவனை லவ் பண்ற மாதிரி ஏமாத்துறதுக்காக அவங்க கிட்ட போவா. பட் ஆனா உண்மையா அவனை லவ் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ண அதையும் சொல்லு. அவனும் வச்சு அவன் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்றதுக்கு அவன் வருவான். அவனும் அந்த மாதிரி தான் போவான். ஆனா இல்லன்னு சொல்ல. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள உண்மையான லவ் அங்க வரும். எதுமா உண்மையான லவ்? கடைசியில 2 பேரும் பேசிப்பாங்க. இது நாங்க வந்து ஒரு 25 எபிசோடு தான் பாத்துருக்கேன். நீனா தானே பார்த்த? 25 எபிசோடு தான் பார்த்தேன். 25 எபிசோடு வரைக்கும் நிப்பாட்டி இருக்காங்க. இன்னும் 3 எபிசோடு தான் இருக்கு. ரெடியா இருக்கேன், எப்படா வரும் பார்க்கலாம்னு. இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்களே என்னன்னு தெரியல. நான் தான் பார்த்தேன் 25 எபிசோடு வரைக்கும். ஒரு 15 எபிசோடுனால இன்ட்ரெஸ்டா தான் போனுச்சு. அதுக்கு பிறகு ஒரு 10 எபிசோடு பார்த்தேன். எனக்கு அதை ஏன்டா உள்ள போறோம், பார்த்தே ஆகணுமா, என்ன குறுகுறுன்னு பாக்குற, என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். சீரியஸா அப்படியே இருந்துச்சு. ஆமா, அது தி ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, அது சூப்பரா இருக்கு. ஹாட்ஸ்டார் அதை பத்தி பேசுவோம். அப்பலாம் சொல்ல கூடாது. ஒரு டைரக்டர் ஒரு கஷ்டப்பட்டு. நான் வந்து அவங்க உழைப்பை குறை சொல்லல, அவங்களுடைய கான்செப்டை குறை சொல்லல. பர்சனலா எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் சொல்லணும்ல. மேபி யாரையும் காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் சொல்லுவேன். இப்போ இவங்களுக்கு பிடிச்சது மேபி எனக்கு வந்து பிடிக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏன் அந்த ஒரு பெண்ணை வச்சு அந்த கதைக்கிழமையே அந்த எத்தனை பேரும் ஒரே பொண்ணை தான் சுத்துறாங்க அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா டால் மாதிரி இருக்குங்க, அதனால அவங்க எல்லாரும் அவளை லவ் பண்றாங்க. லவ் பண்றாங்க எல்லாம் வெளியே வரல, எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா அந்த பொண்ணு அவனதான் லவ் பண்ணும். அவனுமே அந்த பொண்ணுக்காக நிறைய மாத்திப்பான், நிறைய மாறிடும். கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்காக உண்மையா லவ் பண்ணுவான். அவன் முன்னாடி ஒரு பொண்ணு முன்னாடி போனது, அந்த பொண்ணுக்காக இவளை கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வச்சதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா இவங்க 2 பேரும் ஒரு இதுக்காக கான்வெகேஷனுக்காக போனாங்க. பட் ஆனா அதே ஒரு லவ்வா மாறிடுச்சு இல்லையா? இப்போ லவ் அங்க பெஸ்டா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அடிக்ட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு. உங்களுக்கு அது இல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.
இவனும் பிடிச்சிருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட்ல சொன்னான். ஆனா இப்ப ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் என் பக்கம் திருப்புற வண்டிய. மண்டையில நான் மறுபடியும் திருப்பலையே. சொல்றேன். அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். பிடிக்கல அப்படின்றதுல என்னோட விவாதம் இல்லை, என்னோட கருத்தும் இல்லை. என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, கடைசியில யாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் ஃப்ரெண்டு போய் லவ் பண்ண நல்லா படிக்கிற புள்ள, நல்ல எப்ப பார்த்தாலும் லைப்ரரியிலே படிச்சுட்டே இருக்கும் அந்த புள்ள. ஏன் படிக்கிற புள்ள love தாரா, பண்ணக்கூடாதா? அந்த லீடோட பேர் தாரா. நல்லா பண்ணிருக்காங்க, மிஸ் தாரா நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா லவ் பண்ணிட்டாங்க, நல்லா படிக்கிற புள்ள லவ் பண்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா யாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லவ் பண்ணாங்களோ அந்த புள்ளைய எனக்கு அவன் தான் வேணும், ஐ வாண்ட், அவன் பேரை மறந்துட்டேன், சாரி, அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜென் ஜீனா ஜென்னான்னு தெரியல, சாரி, அவன் தான் வேணும்னு சொல்லணும். இதுக்கு இவ்வளோ எபிசோட இழுக்கணும், இவ்வளோ எபிசோட ஏன் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அப்படிலாம் இல்ல. கேட்போம்ல. நீங்க பாருங்க, உங்களுக்கு பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அது கண்டிப்பா நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அது ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் என்னோட பார்வைக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அவனே பிடிச்சிருக்குதான் சொல்றான். பட் ஸ்டோரிய போட்டு அவன் கொலாப்ஸ் பண்றாங்க மாதிரி அவன் சொல்றான். அவனோட ஒப்பீனியன் அப்படி இருக்கு. பட் பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றது ஓகேவா இல்ல இவன் சொல்றது ஓகேவான்னு நீங்க சொல்லணும். சரியா? இல்ல அரசியல் சார், இல்லம்மா, நட்பு, காதல், அது ரெண்டுமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. நண்பர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்படி இருக்கணும், அதே ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறினா எப்படி இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்கு. நானும் 25 எபிசோடு பார்த்தேன், இல்லைன்னு சொல்லவே இல்லையா. 25 எபிசோடா என்னோட நேரத்தை விட்டு, என்னோட வேலையை விட்டு பார்த்தனா, நீ தானே பார்த்த. நீ இத்தனைக்கும் உனக்கு ஆப் ஏற்றி கொடுத்து அதை பார்க்க சொன்னது நான் இல்லையா. ஆனா நானே எப்படி சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் அங்கேதான் நிக்குது. இவ்வளவுதான் அந்த ஆன்லைன் ஸ்டோரி சொல்ல போனோம் அப்படின்னு. நான் ஆன்லைன் ஸ்டோரி சொல்றேன் பாரு. ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அந்த தாரான்ற பொண்ணு அந்த ஜென் அப்படின்ற பையனை தான் ஃப்ரெண்டு கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ போய் வாண்டடா ஜென் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்பயே சொல்லு, இவ்வளவுதான் கதை. அவன் என்ன பண்ணுவான், எதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த பொண்ணு நம்மளும் சொல்லுது. அவன் என்ன நினைப்பான், கௌசின்ற லீடரோட ஃப்ரெண்டு தான் ஜென், எப்படியாவது இவ்வளவு வச்சு நான் கௌசியை பிடிக்கணும்னு சொல்லிதான் அவன் என்ன பண்ணுவான், தாராவை லவ் பண்ணும். இவ்வளவுதான் ஆன்லைன். இதுக்கு 25 எபிசோடு தேவையா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க, இவக்கிட்டையும் சொல்லுங்க. ஒரு மாதிரி தான் ஆன்லைன் ஸ்டோரி. ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டேன்னா, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் நீயுமே அந்த வெப் சீரிஸ் மாதிரி தான் பேசிக்கிற. லவ், படிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதுல என்னன்னா அங்க காட்டுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பணக்கார பசங்களா, அவங்களுடைய ஃபாதர்லாம் ரொம்ப பணக்கார ஆட்களா இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. இதுதான் மேடம் பிடிச்சிருக்குன்றாங்க. ஏமா எனக்கும் நல்லாதான் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் என்னுடைய கருத்துன்றது ஒண்ணு இருக்குல்ல, விமர்சனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விமர்சனத்தை நான் கருத்தா சொல்றேன், அவ்வளவுதான். இது உன்னோடது, நான் சொல்றது என்னோடது. சரியா? அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு இல்ல நிச்சயமா மஸ்ட் டேட் அப்படின்றது மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. மஸ்ட் வாட்ச், நான் மஸ்ட் வாட்ச். அந்த வெப் சீரிஸை மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. யூடியூப்லயும் இருக்கு, மீ வாட்ச் அப்படின்ற ஆப்லயும் இருக்கு. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் உங்களோட விமர்சனம் என்ன, உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் படி தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன வெப் சீரிஸ் பேசலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்த வெப் சீரிஸ் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது அப்படின்னா, ஹாட்ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெரி குட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு இது வரைக்கும். அடுத்து அதுதான் பத்தி பேச போறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ஒரு 4 எபிசோட் வந்திருக்கும். பார்த்துட்டு அடுத்து நாங்க நேம் ரிவீல் பண்ணல, அடுத்த எபிசோட்ல அதை பார்ப்போம். சொல்ல விரும்புறீங்களா த மஸ்ட் பிளே பாய் பத்தி? மறக்காம ஜோஸ் வித் ஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த வெப் சீரிஸ் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோ.